அவுஸுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வ ஹலுல் உக்தத்தும் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. மூணாவது அத்தியாயம் 130வது வசனம். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, பன்மடங்காக பெருகி வளரும் வட்டியை உண்ணாதீர்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், நீங்கள் வெற்றி பெறக்கூடும். இன்னும் இறை மறுப்பாளர்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டுள்ள நெருப்புக்கு அஞ்சுங்கள். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள், இதனால் நீங்கள் கருணை காட்டப்படலாம். இறைவனிடமிருந்து வழங்கப்படும் மன்னிப்பு மற்றும் சுவனத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். அது வானங்கள் பூமியின் அளவிற்கு விரிவானது, மேலும் அது இறையச்சமுடையோருக்காக தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது. இது உஹது போருடைய சம்பவத்தை அல்லாஹ் பேசிட்டு வரான். இப்போ இந்த பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் இப்போ திடீர்னு அல்லாஹ் என்ன பண்ணுறான், வட்டியை பற்றி ஒரு ஆயத்தை இந்த இடத்துல கொண்டு வரான். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, யாயோல் லசீனா ஆமனுன்னு சொன்னால் முஸ்லீம்களுக்கு ஒரு மிகப்பெரிய மெசேஜ் சொல்ல போகிறான்னு அர்த்தம். இப்போ அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், பன்மடங்காக பெருகி வளரும் வட்டியை உண்ணாதீர்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், நீங்கள் வெற்றி பெறக்கூடும். எப்படி மது படிப்படியாக தடை செய்யப்படுதோ, ஃபஸ்ட்டு என்ன சொன்ன அல்லாஹ், தொழுதுட்டு தொழுகை நேரத்தில் மது குடிக்காதீங்க. அதுக்கப்புறம் முதல்ல என்ன சொன்ன அல்லாஹ், மது நல்லதா கெட்டதானா அது கெட்டது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஒப்பீனியன் மட்டும் சொன்னோம். ரெண்டாவது என்ன சொன்னோம் அல்லாஹ், தொழுகும்போது அது இது பண்ணாதீங்க. மூணாவது விட்டுருங்க அப்படின்னா. அதே மாதிரி தான் வட்டியில் இதே மாதிரி வட்டியை பற்றி பஹ்ரால் அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான், அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான், தர்மங்களை வளர்க்குறான். இப்போ வட்டிங்கிறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காததுங்கிறது அல்லாஹ் அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறான். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறான், பன்மடங்காக இருக்கக்கூடிய வட்டியை வாங்காதீங்க. இந்த வட்டிக்கு வட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ வட்டி 2 மாதம் டைம் வச்சு ஒரு 10,000 ரூபா நீங்கள் வாங்குறீங்க. வாங்கும்போது அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் 500 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறது பேச்சு. 2 மாதம் கழித்து 10,000 ரூபா கொடுத்துட்டிங்கன்னா மாதம் 500 ரூபா நீங்கள் தர வேண்டியதில்லை. அப்போ 2 மாதத்துக்கு நீங்கள் 2 மாதத்தில் நீங்கள் கடனை அடைக்கணும். இப்போ அடைக்கலைன்னா அன்னிலேருந்து 200 ரூபாய் 500ங்கிறது 1000 ரூபாய் ஆயிடும். அப்படியே வட்டிக்கு வட்டி, இது டபுள் வட்டி ஆயிரும். இது மாதிரியான ஸ்கீம்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வட்டி வாங்காதீங்க அப்படிங்கிறது ஒரு இது. அதே மாதிரி வட்டியுடைய தன்மையே என்ன அப்படின்னா, அது பன்மடங்காக பெருகிட்டே போகும். ஸோ அதை வட்டியை வாங்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், நீங்கள் வெற்றி பெறக்கூடும். இது ஏன் அல்லாஹ் இதை சொல்கிறான் அப்படின்னா, இந்த உஹது போருடைய அந்த தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த துனியாவுடைய முஹப்பத். உஹது போருடைய அந்த சரிவுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மனிதர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய துனியாவுடைய முஹப்பத். அப்போ துனியாவுடைய முஹப்பத்துடைய அதை வளர்க்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எப்போ பாரு இந்த பணத்தை கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கிறது. அது பைத்தியம் பிடிச்சிரும் மனுஷனை மிருகமாக்கிரும். பணம் கால்குலேட் பண்ணுறது. போன வருஷம் என்ன சம்பாதிச்சோம், இந்த வருஷம் என்ன சம்பாதிச்சோம். சேமிப்பு இருக்கணும், பணம் இருக்கணும். மனித வாழ்க்கைக்கு பணம் தேவையானது தான். ஆனால் அந்த ஃபோக்கஸ் ஒரு பேலன்ஸை இழந்துரும் போது பிரச்சனை. இஸ்லாம் என்ன சொல்லுன்னா, அல்லாஹ்வை நேசித்து சாமியாராக போகிறதும் இஸ்லாம் தடை செய்யும். உலக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையிலேயே மூழ்கி போகிறதையும் இஸ்லாம் தடை செய்யும். அல்லாஹ்வை நினைக்க வேண்டிய நேரத்தில் அல்லாஹ்வை நினைக்கணும், ஃபேமிலியை பார்க்க வேண்டிய நேரத்தில் ஃபேமிலியை பார்க்கணும். பேலன்ஸ் பண்ணுறது இஸ்லாம் சொல்லும். பணம் சம்பாதிக்கவே கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லாது. தர்மம் பண்ணவே கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லாது. எல்லாத்தையுமே இஸ்லாம் பேலன்ஸ் பண்ணும். ஸோ இந்த பேலன்ஸ் மைண்ட் செட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அதுக்கு தடையாக இருக்கிறது, மனிதர்கள் மத்தியில் வட்டி வெறியை ஊட்டக்கூடியது எது, பண வெறியை ஊட்டக்கூடியது எதுன்னு வட்டி தான். இப்போ ஒரு வண்டி டீலிங் போனீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், ரேட்டு அந்த டீலிங் ஒரு 2 வீலர் விற்கிறாங்க, 4 வீலர் விற்கிறாங்கன்னா
அவங்க லாபம் பார்த்தீங்கன்னா அவங்க வட்டி போட்டு தான் கணக்கு போடுவாங்க. 2 ரூபா வட்டிக்கு போட்டோம்னா அதாவது 40,000 போட்டு வண்டி வாங்கியிருக்கோம், 2 ரூபா வட்டி போட்டால் இவ்வளோ வட்டி வரும், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன் வரணும். அப்போ ஃபுல் பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா அந்த வட்டி கால்குலேஷன் போட்டு தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி பணத்துக்கு பின்னாடி ஓடுறவங்க மைண்டில் எப்போ பாரு அது ஒரு கால்குலேட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். இது ரியல் எஸ்டேட்டில் பூந்தாலும் சரி, இது சாதாரண பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இந்த மனுஷனுக்கு இந்த பணம் சேர்க்கக்கூடிய ஆசை அது மனுஷனுடைய அந்த டார்கெட்லேருந்து அதை என்ன பண்ணிடும், திசை திருப்பிடும். அப்போ இது பரும்பு அந்த பணத்துடைய அந்த அந்த ஃபோக்கஸ் என்ன பண்ணிடும், மனுஷனை டைவர்ட் பண்ணி விட்டுரும். இப்போ இது அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்படி இருக்கக்கூடாது. இன்னும் இறை மறுப்பாளர்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டுள்ள நெருப்புக்கு அஞ்சுங்கள். இப்போ இது அல்லாஹ் ஒரு டோட்டல் உபதேசமாக இந்த இடத்துல சொல்கிறான். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள், நீங்கள் கருணை காட்டப்படலாம். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். கடைசியாக முடிக்கும்போது அந்த ஆயத்தில் என்ன சொல்கிறான், இறைவனிடமிருந்து வழங்கப்படும் மன்னிப்பு மற்றும் சுவனத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், அது வானங்கள் பூமியின் அளவிற்கு விரிவானது, மேலும் அது இறையச்சமுடையோருக்காக தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதில் அல்லாஹ் என்ன மெசேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா, உங்கள் ஃபோக்கஸ் ஒரு மனுஷனுடைய இலக்கு எப்படி இருக்கணும், சொர்க்கத்தை நோக்கி டைரக்ட் இருக்கணும். அதில் போட்டி போடுங்க, அதில் ஸ்பீடு பண்ணுங்க. இது என்னதான் சொன்னாலும் இதுக்காக உழைக்கிறதுக்கு மனுஷன் என்னவல்ல, தயார் இல்லை. புரியுதா? இது பேசுறது ஈஸி, இதுக்காக உழைக்கிறது கஷ்டம். சொர்க்கத்துக்கு ஆசைப்படலாமா? ஆசைப்படலாம். சும்மா கொடுத்தா நோகு தானே, ஜாலி தானே. துனியாவிலையும் வாழ்க்கை, சொர்க்கமும் அதில் அப்படி இப்படிலாம் இருக்குமாமா. எவன் எந்த பைத்தியக்காரன் வேணான்னு சொல்லுவான். அபூஜெயில் வேணாம்பானா, சொர்க்கத்துக்கு ஆசைப்படும், முடியாது நான் ஆசைப்பட மாட்டேன் அப்படிம்பானா, கொடுத்தா வாங்கிக்கிறேன் பாய் இப்படிம்மா. கொடுத்தா வாங்கிக்கலாம் செய்யணும்னா நம்மளை மாதிரி தான், கொடுத்தா வாங்கிக்கலாம். சொர்க்கத்துக்காக காலையில் எந்திரிக்க மாட்டோம், நைட்டு முழிக்க மாட்டோம், உடம்பை கொஞ்சம் அசைக்க மாட்டோம், படிக்க மாட்டோம், எழுத மாட்டோம், தர்மம் பண்ணும். தர்மம் பண்ணால் என்ன பண்ணும்? தர்மம் பண்ணால் என்ன பண்ணும்? முதல்ல சம்பாதிக்கணும், அப்புறம் தான் தர்மம் பண்ண முடியும். சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வெளியே இறங்கி பாரு. உங்கள் அப்பா உனக்கு 200 ரூபா கொடுக்குறாருல, வெளியே போவோம், ஒருத்தர் என்னன்னு தெரியும். 200 ரூபாய்க்கு சம்பளம் யார் தரான்னு பாரு. வெளியே போய் நீ 200 ரூபா சம்பளத்தில் ஒரு வேலை வேணும்னா கேட்பான், நாக்க போடுங்கிற மாதிரி கேட்பான். என்ன வரும் உனக்கு, உனக்கு என்ன தெரியும்னு கேட்பான். அதுக்கு நீ சொல்லணும், நான் குப்பை அள்ளுவேங்க, நான் கூட்டுவேங்க, நான் அதை பண்ணுவேங்க, நான் இதை பண்ணுவேங்க, எனக்கு இது வருங்க, நான் பெயிண்ட் அடிப்பேங்க, நான் மாடு மேய்ப்பேங்க, நான் ஆடு மேய்ப்பேங்க. ஏதோ ஒரு திறமையை நீ வளர்த்திக்கணும். சொன்ன டைமுக்கு வரணும், சொன்ன டைமுக்கு போகணும், வேலை நேரத்தில் பேசக்கூடாது, வேலை நேரத்தில் ஃபோன் நோண்டக்கூடாது. இவ்வளோ டிசிப்ளின் ஃபாலோ பண்ணால் ஒரு 200 ரூபா கிடைக்கும். சரியா? அது மாதிரி சொர்க்கம் அல்லாஹ் கொடுக்குறன்னொடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, துவா கேட்கலாம் அல்லாட்ட, யா அல்லாஹ் எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடு அப்படின்னோடனே டபக்குன்னு மேலேருந்து அந்த ஒரு கோத்ரேஜ் கீ இறங்கிடும், இந்த சொர்க்கத்துடைய சாவி. அதை எடுத்து போட்டு தலானி கீழே வச்சு படுத்துட்டோம்னா சாகும்போது கஃபனில் அந்த சாவி வச்சு விட்ருங்க, நான் போய் சொர்க்கத்துக்கு போயிடுறேன்ட்டு ஒரு சாவியெல்லாம் வந்துடாது. பெண்டுகள்ட்டும் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போகிறதுனா. அப்போ அடுத்த வசனங்கள்லாம் வரும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், கஷ்டப்படுங்க, என்ன ஓடுறீங்க. அது பின்னாடி அது உஹது போருடைய அந்த சினாரியோ புரிஞ்சுக்கணும். உஹது போரில் இப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்ன உடனே என்ன பண்ணணும், அப்படியே லொச்சு 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 அச்சோ பி இப்படிலாம் நடந்துச்சான்னு பார்க்கக்கூடாது. அந்த சிச்சுவேஷனுக்கே நம்மளை நிற்க வச்சு நம்ம திங்க் பண்ணணும். குரானை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துக்கு நாமளே ட்ராவல் பண்ணி போயிடணும். மூசா நபி கடலில் பிளந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நாமளே இருந்தால் தான் சிச்சுவேஷன் ஃபீல் பண்ண முடியும். மூசா நபி கூட்டிகிட்டு வந்த பனி இஸ்ராயேலில் நாமளும் ஒருத்தர். பின்னாடி ஃபிரௌன் நம்மளை துரத்திட்டு வர, முன்னாடி கடல் இருக்குங்கிறது நாமளே ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணும்போது அந்த ஆயத்து நமக்கு வேலை செய்யும். இதே உஹது போரில் எடுக்கும்போது நம்ம நேரம் என்ன பண்ணணும், உஹது போரோட நம்மளை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் பேசுகிறான். சில பேர் அது உதாரணத்துக்கு நடந்தது என்ன, மேலே நிறுத்தி வச்சான் அல்லாஹ்,
ரசூல்லா என்ன சொன்னாங்க, ஒரு மலைக்குன்றில் நில்லுங்க, இறங்காதீங்கன்னாங்க. ரசூல்லா என்ன அட்வைஸ் பண்ணாங்க, எங்கள் உடல்களை பருந்துகள் வந்து கொத்தி தின்னாலும் சரி என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் இறங்கக்கூடாது, எங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் இறங்கக்கூடாதுன்னு. இவ்வளோ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்தாலே இறங்கக்கூடாதுன்னாங்க. இப்போ இங்கே என்னென்ன நடந்துருச்சு, வெற்றி வந்துருச்சு. வெற்றி ஆனவுடனே என்ன ஆயிடுச்சு, குஷி ஆயிடுச்சு. வெற்றிங்கிறது என்ன ஆக்சுவலாக இங்கே பல கருத்துக்கள் சொல்லப்படுது, அது ரொம்ப டெப்த்தாக போக வேண்டாம், அது இன்ஷால்லா பெரிய பயானில் என்றைக்காவது பேசுவோம். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, வெற்றி அப்படின்னா என்ன அப்படின்னா ஆட்சி தானே. அதாவது வெற்றிங்கிறது என்ன, எதிரியை தோக்கடிச்சுங்கிறது, அது துனியாவுடைய ஒரு ஒரு குஷி, சந்தோஷம். எதிரியை தோக்கடிச்சிட்டோம், இதுலேயும் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், ஜாலி அப்படிங்கிற அந்த எக்ஸைட் மோடுக்கு என்ன பண்ணிட்டாங்க சஹாபாக்கள். அதில் சில பேர், அது அன்சாரிகள் மெயினாக, ஏன்னா அவங்க அந்தளவுக்கு மெச்சூரிட்டி ஆகலை. இங்கே வந்து 125 பேர் முஹாஜிர்கள் மெச்சூரிட்டி ஆனவங்க. இவங்களுக்கு இவங்கெல்லாம் மனசெல்லாம் கல்லாக மாறி போனவங்க. யார்? இந்த முஹாஜிர்கள். கல்லுனா என்னன்னா, அவங்களுக்கு எந்த ஒரு ஆசை வார்த்தையும் காட்ட முடியாது, அவங்கள மிரட்ட முடியாது, அவங்கள விலைக்கு வாங்க முடியாது, அவங்கள கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். யாருக்கு? முஹாஜிர்கள் சாகிற வரைக்கும் எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 13 வருஷம் ரசூலுல்லாஹ்வோட ட்ரைனிங்கு எல்லா ஆங்கிள்லையும் எடுத்தாச்சு. அவங்களுக்கு துனியா ஒரு மேட்ரே கிடையாது. ஏன்னா அவங்க துனியாவை விட்டுட்டு தான் இங்கே வந்திருக்காங்க, ஹிஜ்ரத் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. புதுசாக அவங்களுக்கு வீடு மேலேயோ நிலத்து மேலேயோ அவங்களுக்கு ஆசை கிடையாது. ஆல்ரெடி அவங்க அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அல்லாவுக்காக இதை வந்துட்டாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டாங்க. இப்போ இந்த அன்சாரிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து புதுசு, ஃப்ரெஷ், இப்போ தான் அந்த ட்ரைனிங் ப்ராசஸ் அவங்க பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன இருந்ததுன்னா, அதில் வந்து வட்டி தொழில் பண்ணிகிட்டு இருந்தவங்களும் இருந்தாங்க, அது மாதிரியான நிறைய பேர் இருந்தாங்க. இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்க்குறாங்க, இது வெற்றியாக பார்க்குறாங்க, இது துனியாவுடைய வெற்றியாக பார்க்கும்போது அதில் குஷி ஆகிறாங்க. குஷி ஆனவுடனே எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. அல்லாஹ் சொல்கிறான், கொலாப்ஸ் ஆனோடனே அடி விழுந்துருச்சுல்ல, இப்போ அடி பிரிச்சுட்டாங்கல்ல, பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு தான் சொல்கிறான், நீங்கள் துனியாவுக்கு ஆசைப்பட்டீங்க, துனியாவுக்கு ஆசைப்படக்கூடாது, மறுமைக்கு ஆசைப்படணும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். வானம் பூமி, மறுமைக்கு எப்படி ஆசைப்படுறது? இப்போ இந்த சுச்சுவேஷனில் மறுமைக்கு எப்படி ஆசைப்படுறது? மறுமைக்கு ஆசைப்படுறது என்ன அப்படின்னு அல்லாஹ் முன்னாடியே சொல்கிறான். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள், ரசூல் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் மனசு குஷி ஆகுதுன்னு கீழே இறங்காதீங்க. இங்கே மனசு சொல்லுது குஷி ஆகுது, இப்போ இந்த இடத்துல இறங்கிடலாம் அப்படின்னு மனசு சொல்லுச்சு, நீங்கள் குஷியாகி இறங்காதீங்க. ரசூல் என்ன சொல்லிட்டு போனார்? இறங்க வேணான்னு சொன்னாரா இல்லையா? நிற்க வச்சது ரசூல்லா தானே, ரிலீஸ் பண்ணுறதும் ரசூல்லா போகணும். இந்த ஸ்டாச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்டாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? நின்றுணும். அதுக்கப்புறம் ரிலீஸ்னா ரிலீஸ் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட் ஒரு கமாண்டு ரசூலா வந்துருச்சுன்னா ரெண்டாவது கமாண்ட் ரசூலாட்டிருந்து வரணும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கக்கூடாது? இறங்கி இருக்கக்கூடாது. இந்த இறங்கினதுக்கு காரணம் என்னென்னா இதுதான் நல்லா சொல்கிறோம். அதுதான் நல்லா சொல்கிறான். நீங்கள் அந்த டிசிப்ளின் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அது சொர்க்கத்துக்காக நீங்கள் அதை எடுத்து வச்ச ஒரு ஸ்டெப்பு. அல்லாஹ் சொல்கிறான், இந்த வெற்றி என்ன பெரிய வெற்றி, இதை விட வானம் பூமி அளவுக்கு சொர்க்கம் பெருசாக இருக்குது, அதன் பக்கம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் எத்தகையோர் எனில் வசதியுள்ள நிலையிலும் வசதியற்ற நிலையிலும் செலவழிப்பார்கள். இந்த சொர்க்கத்துக்கு போகிறவங்க எப்படி இருப்பாங்க? எப்படி இருந்தால் என்ன பண்ணுவாங்க? காசு இருக்கும்போது செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலை. காசு இருக்கும்போதும் செலவு பண்ணுவாங்க, இல்லாத போது செலவு பண்ணுவாங்க. மேலும் அவர்கள் சினத்தை அடக்கி கொள்வார்கள். கோபத்தை என்ன பண்ணுவாங்க? அடக்கிக்குவாங்க. தங்களுடைய நஃப்ஸு மேலே அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும். ஆசையும் அடக்குவாங்க, கோபமும் அடக்குவாங்க, வாயும் அடக்குவாங்க. அவங்ககிட்ட வார்த்தைகள் கண்ட்ரோல்டாக வரும். மேலும் மக்களின் தவறுகளை மன்னித்து விடுவார்கள். மக்களுடைய தவறுகளை என்ன பண்ணுவாங்க? மன்னிச்சு விடுவாங்க. இத்தகைய உயர்ந்த பண்பிலான முஹ்சினீன்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க? சின்ன விஷயங்களை பெருசு பண்ண மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயம் இருக்குல்ல, எனக்கு பத்திரிக்கை வரல, நான் கல்யாணத்துக்கு உள்ளே வந்தேன், என்னை பார்த்து சரியாக சிரிக்கலை, எனக்கு தண்ணி வரல, எனக்கு சரியாக பீஸ் வரல, நான் இந்த வீட்டுடைய மாப்பிள்ளை, நான் இந்த ஃபேமிலியோட அண்ணன், நான் இந்த சொசைட்டியில் பெரிய ஆள், இந்த டைலாகெல்லாம் அவங்க வாயில் வரவே வராது. ஃபார்மாலிட்டி என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. எந்த ஃபார்மாலிட்டியுமே அவங்க பார்க்கவே மாட்டாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போவாங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரா, இது ஒரு இஷ்யூ ஆக்க மாட்டாங்க. எனக்கு கூப்பிடல, எனக்கு முறையான அழைப்பு விடுக்கப்படலை,
நான் கவனிக்கலை. ஒரு கல்யாணம் நடத்தும் போது பார்க்கணும், ஆளாளுக்கு இந்த மாதிரி கிளைம் பண்ணுறவங்களாம் வந்துடுவாங்க. யார் யாரெல்லாம் என்னென்ன இதில் வரணும், பொண்ணு எனக்கு காட்டல, நான் என்னை எப்படி காட்டாமல் நீ கல்யாணம் பண்ணலாம், என்னை எப்படி சொல்லாமல் நீ பத்திரிக்கை அடிக்கலாம், பத்திரிக்கை டிசைன்லேருந்து அதில் போடுற ஃபாண்ட்லேருந்து அந்த கலர்லேருந்து எல்லாமே ப்ரூஃப் பார்த்துட்டு வரணும். 100 கைக்கு அது போயிட்டே வரணும். இது எல்லாமே வருவாங்க. இப்போ ஸோ இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. இந்த ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து யாருக்கு என்ன சொல்கிறான்ல, இந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்குன்ட்டு ஒரு ஒரு லட்சணம் இருக்குல்ல, அந்த லட்சணம் இருக்கிறவங்களாம் இப்படி இருப்பாங்கங்கிறான். ஒன்று இந்த டயலாக்லாம் அடிக்க மாட்டாங்க, என்னங்க சீட் பண்ணுறது, கொடுத்துருப்போம், நீங்கள் இப்போ கேட்குறீங்க, போன வாரம் தான் ஒரு செலவு முடித்தோம்மா, இப்படி சொல்ல மாட்டாங்க. செலவு முடிச்சிருந்தா நான் 1000 ரூபாய் கொடுத்துருப்பேன், இப்போ என்கிட்ட இருக்கிறது 100 ரூபா தான், இந்த 100 ரூபா இப்போவும் தருவாங்க, அப்போவும் தருவாங்க. அதே சமயம் அவங்க அழட்டிக்கவே மாட்டாங்க. புரியுதா? போன தடவை 1000 ரூபா கொடுத்தாங்க, இந்த தடவை 100 ரூபா தான் கொடுத்தாங்க, ஊர் திட்டுதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் நமக்கு தெரியும் நம்மள்கிட்ட இப்போ என்ன இருக்குது கரண்ட்டில், எதையுமே அவங்க கேரே பண்ண மாட்டான். கோபத்தை அடக்குக்குவான். கோபத்தை அடக்கிறதுனா என்ன, கோபமே எதுக்குமே வராதா, வரும். அல்லாவுடைய விஷயத்தில், அதுவும் எந்தெந்த விஷயத்தில் எப்படி கோபப்படும், எது செஞ்சால் சில விஷயங்கள் தப்பாக நடக்கும். ஏன்னா சில விஷயங்கள் எல்லாத்துக்குமே கோவப்படாமல் இழிச்சு வைத்தனமாக இப்படியே இருந்தால் என்ன ஆயிரும், தப்புகள் நடந்துகிட்டே இருக்கும். கோவமே பட மாட்டாங்க, என்ன நடந்துடும். இப்போ ரசூல்லா வந்து ஒரு ரசூலா தான் நமக்கு முன்மாதிரி. ரசூல்லா எங்கெல்லாம் கோவப்பட்டாங்கன்னு பாருங்கள். ரசூல்லா எங்கெல்லாம் கோவப்பட்டாங்கன்னா, கூட இருக்கிறவங்க, மெச்சூரிட்டியாக நடக்க வேண்டியவங்க, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தவறு செஞ்சுட்டே இருக்கிறவங்க, இவங்க மேலெலாம் ரசூல்லா கோவப்பட்டாங்க. குழந்தைங்க, அறிவு இல்லாதவங்க, மெச்சூரிட்டி இல்லாத அந்த கிராமப்புற அரபிகள், இவங்கெல்லாம் தப்பு செய்யும்போது ரசூல்லா என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. அப்போ கோவப்படணும், ஆனால் ரீசனபிளாக இருக்கணும். எவ்வளோ இருக்கணும் அவ்வளோ இருக்கணும். அப்போ அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இதெல்லாம் வந்து முஹ்சினீன்களுடைய உயர்ந்த பண்புகள் அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அவர்கள் எத்தகையோர் எனில், மானக்கேடான செயலை செய்துவிட்டால் அல்லது ஏதேனும் பாவம் தமக்கு தாமே இணைத்து கொண்டால், உடனே அவர்கள் அல்லாவை நினைத்து தம் பாவங்களுக்காக அவனிடம் மன்னிப்பு கோருவார்கள். தப்பு செய்ய மாட்டாங்க நல்லவங்க, ஆனால் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா, உடனே தம்முடைய பாவங்களை நினைத்து அல்லாவிடம் மன்னிப்பு கோருவார்கள். அல்லாவை தவிர பாவங்களை மன்னித்தருள்பவன் வேறு யார்? மேலும் தாம் செய்தவற்றில் அறிந்து கொண்டே பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள். ஒரு தப்பு அவங்க திரும்ப திரும்ப செய்கிறாங்க அப்படின்னா தெரியாமல் செய்வாங்க. அது தப்புன்னு யாராவது உணர்த்திட்டாங்க சரியா அப்படிங்கும்போது அதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அப்போ தௌபா செய்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல தௌபா செய்யணும்னு என்ன அர்த்தம்? அந்த தப்பு இனிமேல் செய்ய மாட்டேன்னு முடிவு பண்ணணும். எந்த தப்பை வந்து நம்ம செய்யக்கூடாது, எது நம்ம திருந்திட்டோம்னு சொல்கிறதுனா எப்போன்னா, உதாரணத்துக்கு சிகரெட்டு குடிக்கிற, இப்போ தௌபா செஞ்சிட்டேன்னா என்ன அர்த்தம்? அன்னியிலிருந்து நீ சிகரெட்டு குடிக்கக்கூடாது. குடிக்கலைன்னா நீ என்ன ஆயிடுச்சு, நீ திருந்திட்டேன்னு அர்த்தம். நீ மறுபடியும் குடிச்சிட்டே இருக்கிற அப்படின்னா நீ திருந்தலைன்னு அர்த்தம். அப்போ உண்மையான மனசோட தௌபா செய்யணும், மறுபடியும் அந்த தவறை வந்து செய்யக்கூடாது. அதே மாதிரி அந்த தௌபா வந்து என்ன பண்ணக்கூடாது, டிலே பண்ணக்கூடாது. தௌபா பண்ணால் எல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டால் எல்லாம் மன்னிச்சிருவான்ல. அப்போ என்ன பண்ணுறது, நாளைக்கு கேட்டுக்கலாம், சாவு வரும்போது கேட்கலாம், தள்ளி போட்டு திருந்தலாம். வட்டிக்கு வாங்கிட்டே இருப்பாங்க, வட்டிக்கு வாங்கி வீடு கட்டுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பாவம்னு தெரியும், இருக்குல்ல ஆப்ஷன் ஒன்று, எது? தௌபான்ட்டு. அப்போ என்ன பண்ணலாம், லைஃப்பை என்ஜாய் பண்ணுற வரைக்கும் துனியா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்கலாம். கடைசி கட்டத்தில் வரும்போது டக்குன்ட்டு என்ன பண்ணலாம், ஒரு உம்ராவுக்கோ ஒரு ஹஜ்ஜுக்கோ அப்படியே போய் அப்படியே அந்த தௌபாலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அப்புறம் தஸ்பீஹ் மணி கையில் எடுத்துட்டோம்னா என்ன, கீழே வைக்கவே மாட்டோம், அப்படியே லைஃப் மாறிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தப்லீக் ஜமாத் ஒரு சில்லா ஒன்று அட்டன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணி இப்படி மாறுறது. உங்கள் வாழ்க்கையில் கடைசி கட்டத்தில் தான் நமக்கு அறிவு வந்துச்சு, அந்த டைமில் திருந்துறது தப்பு கிடையாது. ஆனால் ஏற்கனவே அறிவு வந்து தள்ளி போட்டுகிட்டே வந்து கடைசி நேரத்தில் நம்ம சரி பண்ணிக்கலாம்னு நினைக்கும்போது மிகப்பெரிய தவறு. அல்லாஹ் சொல்கிறான், இத்தகையோரின் கூலி அவர்களுடைய இறைவனிடமிருந்து கிடைக்கின்ற மன்னிப்பும் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்களும் ஆகும். அவர்கள் அங்கு என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். நற்செயல் புரிவோருக்கான கூலி எத்தனை நன்றாய் இருக்கிறது. அப்போது அல்லாஹ் சொல்கிறான், இவங்களுக்கான கூலி சொர்க்கம். இப்போ நல்ல காரியம் செய்கிறவங்களுக்கு என்ன இருக்குது, சொர்க்கம் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு முன்
பல்வேறு காலகட்டங்கள் கடந்து சென்றிருக்கின்றன. பூமியில் சுற்றித் திரிந்து அல்லாவின் சட்டதிட்டங்களையும் அறிவுரைகளையும் பொய் என்று கூறியவர்களின் இறுதி முடிவு என்னவாயிற்று என்பதை பாருங்கள். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குறைசிகளை சொல்கிறோம். உங்கள் பக்கத்தில் நிறைய ஊர்கள் இருக்குது. அந்த ஊர்ல எல்லாம் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எங்கே? சவுதி அரேபியாவை சுற்றி சாலி நபியுடைய கூட்டம் இருந்தாங்க, சமூது கூட்டம் இருந்துச்சு சாலி நபியுடைய. அதே மாதிரி இந்த பிளாக் டெட்ஸி இருந்தது. எது? லூத்து நபியுடைய சமுதாயம். லூத்து நபியுடைய சமுதாயம் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பகுதியும் இருந்தது. எது? இஸ்ரேலுக்கு ஜோர்டானுக்கு பக்கத்தில் டெட்ஸியில். அப்போ அதெல்லாம் வந்து இவங்க வியாபாரத்துக்கு போகும்போது வரும்போது ஒரு காலத்தில் இங்கே மக்கள் வாழ்ந்தாங்க. அந்த ஊர்வாசிகள் அழிக்கப்பட்டாங்க. இது சபிக்கப்பட்ட பூமி, இந்த இடத்துல யாரும் குடியிருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வோட அந்த படிப்பினே அவங்களுக்கு தெரியும். அழிஞ்சு போன அந்த வரலாறு அவங்க அந்த கதைகள் கேள்விப்பட்டிருப்பாங்க. புரியுதா? அதை பார்த்துட்டு அதுதான் எல்லாம் சொல்கிறான், அந்த ஊரை தானே நீங்கள் கடந்து போகிறீங்க, உங்களுக்கு அறிவு இல்லையா? சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? இப்போ இன்றைக்கி சவுதி அரசாங்கம் இன்றைக்கி என்ன பண்ணுது? அந்த இடத்துல நியோமுங்கிற ஒரு சிட்டி உருவாக்குது. அங்கே அழிக்கப்பட்ட அந்த பகுதியை மறுபடியும் ஹயாத்தாக்குறாங்க. இது வரலாற்றில் எவனும் இது வரைக்கும் செய்யாத ஒரு மிகப்பெரிய பாவம். குறைஷிகள் கூட செய்யலை. அபூஜஹிலுக்கு கூட அந்த தைரியம் வரல. இவங்களுக்கு தைரியம் வந்திருக்கு. ஏன்னா ஹரமுடைய சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அது டேலி பண்ணிடும் அப்படின்னு சொல்லி யாரோ அவங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அல்லது ஆட்சியாளர்கள் எந்த தவறு செஞ்சாலும் அதை வந்து நமக்கு சுட்டி காட்டக்கூடாது, குற்றம் அதை வந்து குறையாக நினைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அக்கீதா கிளாஸ் நடத்தப்படுதில்லை. அது அல்லாஹ்வுக்கும் அது கட்டுப்படுத்தும்னு நினச்சிக்கிறாங்களா? ஆட்சியாளர் தவறு செஞ்சால் அல்லாஹ் கூட வந்து கேட்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி யாரோ அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க. அந்த அடிப்படையில் அவங்க அதை உருவாக்குறாங்க. இப்போ கேட்டால் என்னம்பாங்க? அது அந்த இடத்துக்கு வரல, அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் போகுது, அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி, அடுத்து இந்த உருட்டுவாங்க. அது அந்த பகுதியில் வரலைங்க, அது இந்த பக்கங்க அல்லுலான்னு ஒரு ஊர் இருக்குது. அதெல்லாம் வந்து அழிக்கப்பட்ட பகுதி தான். அதை வந்து மறுபடியும் அதை ஹயாத்தாக்கி அதை வச்சிருக்கிறாங்க. இது மக்களுக்குரிய தெளிவான விளக்கமாகும். மேலும் இறைவனை அஞ்சி வாழ்வோருக்கு வழிகாட்டியும் அறிவுரையும் ஆகும். நீங்கள் மனம் தளர்ந்து விடாதீர்கள், கவலையும் கொள்ளாதீர்கள். நீங்கள் இறை நம்பிக்கையுடையவராக இருந்தால் நீங்களே மேலோங்குவீர்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஆறுதல் சொல்கிறான். யாருக்கு? சஹாபாக்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஆறுதல் சொல்கிறான். இது உஹது போரில் அடி வாங்கினது அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், மனம் தளர்ந்து விடாதீங்க, இத்தனை பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு, தளர்ந்துடாதீங்க, கவலையும் கொள்ளாதீர்கள், கவலைப்படாதீங்க. இந்த துனியாவுடைய இழப்பு எதுவுமே இழப்பு கிடையாது. இத்தனை பேர் செத்துருக்காங்க. இதுதான் இவங்க வாழ்க்கையில் பார்க்குற முதல் ஷஹாதத். அப்போ இந்த செத்தவங்களை பற்றி பின்னாடி இன்ஷால்லா அது ஏன் கவலைப்படக்கூடாதுங்கிறத அல்லாஹ் பின்னாடி அதை சொல்லுவான். அடுத்தடுத்த வசனங்களில் அது வரும். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் இறை நம்பிக்கை உடையோராக இருந்தால் நீங்களே மேலோங்குவீர்கள். நீங்கள் மூமீன்களாக இருந்தால் இந்த துனியாவுடைய வெற்றி யாருக்கு வருங்கிறான்? மூமீன்களுக்கு வருங்கிறான். அப்போது இன்றைக்கி வந்து முஸ்லீம்களுக்கு வந்து துனியாவுடைய வெற்றி வர்றதில்லை. ஏன்னா நாம் மூமீன்களாக இல்லை. மூமின்னா அந்த லெவல் ஈமான், யக்கீனுடைய ஈமான், உறுதியான நம்பிக்கை யாருக்கு இல்லை? இன்றைக்கி நமக்கு முஸ்லீம்களுக்கு இல்லை. அதனால் நம்மளை இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? வர்றவங்க போகிறவங்கலாம் வச்சு செய்கிறாங்க. இன்றைக்கி ஒரு வீடியோ இப்போ இன்றைக்கி 2 நாளாக வைரல் ஆகிட்டு இருக்கு. யூபியில் ஒரு சின்ன பையன், முஸ்லீம் பையன், 7 வயசு பையனை 7 வயசு பையன் ஸ்கூலில் வந்து நிப்பாட்டிட்டு அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான். அவன் ஏதோ தப்பு பண்ணானா என்ன பண்ணானோ, ஒரு மிஸ்ஸு, ஒரு பெண், ஒரு லேடி மிஸ்ஸு, அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பையனை நிற்க வச்சுட்டு எல்லா குழந்தைங்களை விட்டு அடிக்க சொல்கிறாங்க. சொல்லும்போது அந்த அம்மா ஒரு குழந்தை வந்து மெதுவாக அடிக்குது, அவன் ஃப்ரெண்டாட்டு இருக்குது. அப்போ அந்த மிஸ் வந்து சொல்லுது, நல்லா வேகமாக அடி அப்படிங்குது. கன்னத்தில் பலார்னு வைக்கிறாங்க. ஒவ்வொரு பையனும் கன்னத்தில் வச்சுட்டு போகிறான். அந்த சின்ன பையன் அழுதுகிட்டே இருக்கான். அந்த அம்மா சொல்லுது, இவங்கெல்லாம் முஸ்லீமுங்க, இவங்களை இப்படி தான் அடிக்கணுன்ட்டு. எவ்வளோ முகப்பத்தெல்லாம் நமக்கு மற்றவங்க மனசில் கொடுத்துருக்குறோம் பார்த்தியா? இந்த குழந்தை ஒன்றும் பண்ணியிருக்காது, ஆனால் அதன் மேலே ஒரு வெறுப்பு இருக்குல்ல. எப்படி வந்து அந்த பொம்பளைக்கு வந்து எல்லாம் அந்த வெறுப்பை ஊட்டியிருக்கான். இப்போ அது மீடியாவில் வருது, பெருசாக யாரும் அழட்டிக்கிட்ட மாதிரி தெரியல, புரியுதா? அந்த கீழே அந்த சங்கிங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சங்கிங்கெல்லாம் கமெண்ட் ஒன்றும் பெருசாக அவங்க கண்டுக்கல, அதெல்லாம் தப்புன்னு கூட பேசலை.
இதை வந்து ஏன் நமக்கு எல்லாம் ஏன் இப்படி அசிங்கப்படுத்துகிறான்னு புரிஞ்சுக்கணும். அந்த குழந்தை ஒன்றும் செய்யலை, அந்த ஊரில் ஒன்றும் செய்யலை. இது பொதுவாக அல்லாஹ் நம்ம மேலே இறக்குன சாபம். ஏன்னா அல்லாஹ்வுடைய தீனை வந்து நாம் வந்து இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சரியாக ரிப்ரசன்ட் பண்ணாததன் காரணம். அது அந்த சாபம் நல்லவங்க மேலேயும் வரும். அந்த குழந்தை அப்பாவி தான். அந்த குழந்தை என்ன பண்ணிச்சுங்கிறது எல்லாம் இல்லை. பொதுவாக உம்மத்துக்கும் போது உம்மத்துக்கு உழுவுறது எல்லாத்துக்குமே உழுவும். அது நல்லவங்க மேலேயும் உழுவும், கெட்டதுங்க மேலேயும் உழுவும். அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்கிறான், ஒரு சோதனையை நீங்கள் பயந்துக்குங்க. அது வந்து உங்களில் தவறிழைத்தவர்களை மட்டும் அது பிடிக்காது, அது நல்லவங்களையும் சேர்ந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நாம் மூமினா மாறணும். புரியுதா? மூமினா மாறினா நமக்கு என்ன கிடைக்கும்? துனியாவில் வெற்றி கிடைக்கும். அப்போது மூமினா எத்தனை பேர் மாறினா துனியாவில் வெற்றி கிடைக்கும்? ரொம்ப முழு முஸ்லீம் சமுதாயமும் மூமினா மாற வேண்டிய, முழு மூமினா மாற வேண்டிய தேவை கிடையாது. அது முடியவும் செய்யாது. ஒரு கணிசமான கூட்டம், புரியுதா? இன்னைக்கு ஒரு காங்கிரஸுடைய ஒர்க்கர் இருக்காங்க இல்லையா, ஒரு பிஜேபியுடைய ஒர்க்கர் இருக்காங்க இல்லையா, அந்த அளவுக்கு வால்யூமில் ஒரு மூமின்கள் இருக்கணும். ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பில் ஒரு கூட்டம் இருக்காங்கள, அவ்வளோ நம்பரில் மூமின்கள் இருந்தால் போதும். அந்த மூமின்கள் குர்ஆன் சொல்லக்கூடிய வகையில் பக்குவம் அடைஞ்ச ஒரு மூமின்களாக இருந்தால் இந்த உலகத்துடைய நிர்வாகம் அல்லாஹ் மூமின்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ் இது வாக்குறுதியாக சொல்கிறான். இறை நம்பிக்கையுடையராக இருந்தால் நீங்களே மேலோங்குவீர்கள், உங்களுக்கு தான் வெற்றி, மூமின்களாக இருந்தான்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இப்பொழுது உங்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது என்றால் இதற்கு முன்னர் உங்கள் எதிரணியினருக்கும் இதே போன்ற காயம் ஏற்படத்தான் செய்தது. இவையெல்லாம் காலத்தின் மாற்றங்கள். இவற்றை மக்களிடையே நாம் தான் மாறி மாறி வர செய்கின்றோம். அப்போ இது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த உஹது போரில் என்ன நடந்துச்சு? 70 பேர் கொல்லப்பட்டாங்க சஹாபாக்கள். அதில் அதிகமான பேர் எந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க? அன்சாரிகளை சேர்ந்தவங்க. அன்சாரிகள் பெரிய லெவலில் கொல்லப்பட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, இந்த பத்ரு போரில் குறைஷிகளுடைய ஒவ்வொரு பெரிய குடும்பத்திலிருந்தும் ஒரு தலைவர்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க. அதே மாதிரி அன்சாரிகளில் அவங்க ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒருத்தர் இழந்திருந்தாங்க. மதீனா ஃபுல்லாக ஒப்பாரி தான். அப்போ ஒப்பாரி வந்து தடை செய்யப்படாத காலகட்டம். ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் அழுகை சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. ரசூலா கடந்து போயிட்டே இருக்காங்க. ஹம்சார் லியாவை பார்த்து சொல்கிறாங்க, ஹம்சார் லியானுக்கு ஒப்பாரி வைக்கிறது கூட பெண் கிடையாது. ஏன்னா அவர் ஹிஜ்ரத் செஞ்சு தனியாக வந்தவர். அவங்க ஃபேமிலி எங்கே இருக்குது? மக்கால இருக்குது. இங்கே அழுவுறதுக்கு கூட நாதி கிடையாது. அப்போ இப்படி இருக்கும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஆறுதல் சொல்கிறான். இது ஆறுதல்னு சொல்லிட்டாலும் சரி, இல்லை ஒரு கண்டனம்னு சொல்லிட்டாலும் சரி, அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது என்றால், ஏன்னா பின்னாடி ஒரு கண்டனம் வரும். இன்னும் ஒரு 10 வசனம் கடந்து வரும்போது அல்லாஹ் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவான். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், காயம் அடித்து என்ன அடிபட்டிருக்கு, எல்லாம் இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. இதே மாதிரி தானே அவங்களுக்கு வந்துச்சு. அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்போனா இப்படி தான் இருக்கும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இது காலம், டைம்னா அப்படி தான் இருக்கும், மாறி மாறி வரும். வெற்றினா வெற்றி மட்டுமே பார்த்துட்டு இருப்பீங்களா? தோல்வியும் வெற்றியும் கலந்து வரும். இவற்றை மக்களிடையே நாம் மாறி மாறி வர செய்கிறோம். ஒரு சேஞ்சுக்கு நான் தான் மாற்றி மாற்றி கொடுக்குறேன் அப்படிங்கிறான். உங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் வர காரணம் உங்களில் உண்மையான நம்பிக்கையுடையவர்கள் யார் என்பதனை அல்லாஹ் கண்டறிந்து உண்மையிலேயே சத்தியத்திற்கு சான்று பகர்கின்றவர்களை உங்களிலிருந்து வேறுபடுத்துவதற்காகத்தான். ஏனெனில் அக்கிரமக்காரர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. இப்போ உங்கள் கூட்டத்தில் பக்குவம் அடைந்தவர்களும் பக்குவம் அடையாதவர்களும் கலந்துருக்கிறாங்க. இப்போ பத்ருக்கு போய் ஜெயிச்சுட்டு வந்தாங்களா? அப்போ போருனால என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? மலக்கு வருவாங்க. சும்மா நம்ம லைட்டாக நின்று நம்ம ஒரு 300 பேர் போனால் போதும், இவங்க ஒரு 1000 பேர் வருவாங்க. இவங்க தலையை எடுத்துருவாங்க. ஜிப்ரீல் முன்னாடி ரசூலா சொல்லுவாங்க, பதிரில் எனக்கு முன்னாடி ஜிப்ரீல் போகிறாரு அப்படிம்பார். ஒரு சஹாபி சொல்லுவார், நான் ஒருத்தனை வெட்டுறதுக்கு போனேன், நான் இப்படி ஓங்கினேன், ஆனால் தலை தனியாக போயிடுச்சு, யார் வெட்டினாங்கன்னு நான் பார்க்கல. இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஒரே கூஸ் பம்ப் மூமெண்ட்டாக இருக்கும். யாருக்கு? மற்றவங்களுக்கு, அன்சாரிகளுக்கு. அடுத்த போரில் கலக்கிற வேண்டியதானே. அடி திருப்பி விடுது. எங்கே போயிட்டாங்க மலக்கு? எங்கே போயிட்டாங்க மலக்கு? ஒருவேளை மலக்கு வரேன்னு சொன்னதெல்லாம் வரவே இல்லையோ, இல்லை வந்த மலக்கு சண்டை போட தெரியாது, என்னென்ன மைண்டில் ஓடி இருக்கும். இப்போ அல்லாஹ் சொல்கிறான்,
இது எதுக்கு பண்ணேன்னா அப்படி தான் வரும். கொஞ்சம் அடி உங்களுக்கும் விழுவோம், கொஞ்சம் அடி அவங்களுக்கும் விழுவோம். டைமுன்னா அப்படி தான் இருக்கும். சும்மா ஜெயிச்சுட்டே இருந்தால் உங்களுக்கு என்ன ஆயிரும், எல்லாம் வந்து உங்களுக்கு ஹெட்வெயிட் ஏறிக்கும், உங்களுக்கு அகம்பாவம் வந்துடும், இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். அது இல்லாமல் ஜெயிச்சுட்டே இருந்தால் உங்களை மாதிரி, அதாவது நாங்களாம் பெரிய ஆளுன்னு நிறைய பேர் பெருமை அடிச்சிருவீங்க ஊரில் போய். இன்னும் உங்களில் மூமீன்கள்லாம் நிறைய பேர் ரெடி ஆகலை, முஹாஜிர்கள் அளவுக்கு உங்களில் மெச்சூரிட்டி இன்னும் வரல. உங்களுக்கு டெஸ்ட்டு வைக்கணுங்கிறதுக்காக ஒரு அடி கொடுத்தேன். இந்த அடி கூட அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் என்ன பண்ணால் ஒரு 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 ரூல்ஸ் போட்டான், கீழே இறங்கக்கூடாதுன்ட்டு. அந்த உத்தரவை நீங்கள் மீறினீங்க, அதனால தான் அல்லாஹ் அடி கொடுத்தான். அது மீறாமல் இருந்திருந்தால் நீங்கள் அது மீறாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு பக்குவம் இருக்குன்னு அர்த்தம். அது மீறிட்டீங்கன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு பக்குவம் இல்லைன்னு அர்த்தம். பக்குவம் இல்லாதவங்களுக்கு பக்குவம் வரணும்னு அடி விழுவும். இது அல்லாஹ்வுடைய ரூல்ஸ். இப்போ இன்னைக்கு நமக்கு அந்த இதை அப்படியே மேட்ச் பண்ணு. இப்போ யூபியில் ஏன் நம்மளை அடிக்கிறாங்க, ஹரியானாவில் ஏன் அடிக்கிறாங்க, ஏன் வந்து நம்மளை ஏன் எல்லாம் பக்குவப்படுத்துகிறான். இப்போ இன்றைக்கும் சமுதாயம் வந்து தான் என்ன மிஸ்டேக் பண்ணிச்சுங்கிறத ரியலைஸ் பண்ணாமல் பக்குவம் பண்ணாமல் நம்ம இருந்தோம்னா என்ன நடக்கும், இதுக்கு மேலே அடி பலமாக வரும். சின்ன ஒரு அடிக்கு நீ ரியாக்ட் பண்ணலைன்னா அடுத்து என்ன இருக்கும், பெரிய அடி வரும். அந்த அடி வந்து எப்படி இருக்கும், நீ ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும், உங்களை அழிக்கிற அளவுக்கு அந்த அடி இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அக்கிரமக்காரர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. இது அன்சாரிகளை சோதிக்கிறதுக்கு அல்லாஹ் கொடுத்த அடி. எது, உஹது போரில். இப்போ அன்சாரிகள் கடுமையாக சோதிக்கப்பட்டாங்க. இவ்வாறெல்லாம் சோதனை செய்வதன் மூலம் நம்பிக்கையாளர்களை பிரித்து தேர்ந்தெடுக்கவும் நிராகரிப்போரை நசுக்கவும் அல்லாஹ் நாடி இருக்கான். அல்லாஹ் என்ன பண்ணுறான், மூமின்களை வந்து பிரிக்கிறான். நான் பிரிக்கணும்னு பார்க்குறேன். இந்த அறகுறை ஈமான் இருக்கிறவங்க ஒன்று ஸ்ட்ராங்கான மூமின் ஆயிடணும், அல்லது காஃபிராக போய் நவுந்து இடத்த காலி பண்ணி. நமக்கு இந்த நபி செட் ஆக மாட்டார்ப்பா, இவர் ரூட்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. அல்லாஹ் சொல்கிறான், ஒன்று மூமின் ஆயிடணும், இல்லைனா நீங்கள் காஃபிர் ஆயிடணும். அதுக்காக தான் இந்த சோதனை நான் கொடுத்தேன். உங்களில் யார் அவனுடைய பாதையில் முனைப்போடு போராடுபவர்கள் என்பதை அல்லாஹ் அறியாமலும், உங்களில் நிலை குலையாமல் நிற்பவர்கள் யார் என்பதை அவன் அறியாமலும் நீங்கள் எளிதில் சுவனம் புகுந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? உங்களில் ஸ்ட்ராங்கான ஆள் யாரு, உங்களில் நிலை குலையாமல் இருக்கிற ஆள் யாருன்னு அதாவது ஒரு டெஸ்ட் வைக்காமலே நீங்கள் அப்படியே நோகாமல் சொர்க்கத்துக்கு போயிடலான்னு நீங்கள் பார்க்குறீங்களா? நமக்கு டெஸ்ட் எல்லாம் வச்சுட்டே இருப்பான். எல்லாம் முன்னாடி சொன்னல, கோபத்தை வந்து முழுங்குவாங்க, கோபத்தை வந்து காட்ட மாட்டாங்கன்றோம். அப்போ கோபத்தை காட்ட மாட்டாங்கன்னா கோபத்துக்கு டெஸ்ட் வரணுமா இல்லையா? இப்போ அதுதான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், மரணம் உங்கள் எதிரில் வருவதற்கு முன்பு நீங்கள் நிச்சயமாக அதனை விரும்பி கொண்டிருந்தீர்கள். இதோ இப்பொழுது அது உங்கள் முன் வந்துவிட்டது, அதனை நீங்கள் கண்கூடாய் பார்த்து விட்டீர்கள். இப்போ பத்ரில் சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கும்போது இந்த மரணிச்சா இந்த அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு பேச்சுக்கள் இருந்துச்சு. அப்போ அதை பார்த்துட்டு அன்சாரிகள்லாம் இளைஞர்கள்லாம் என்ன சொன்னாங்க, நாங்களும் ஷஹாதத்துக்கு ட்ரை பண்ணுறோம், நாங்களும் என்ன பண்ணுவோம், அல்லாஹ்விடத்தில் போட்டி போட்டு உயிரை கொடுப்போம், நாங்களும் சொர்க்கத்துக்காக முந்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பின்னாடி இருந்து காலித் பின் வலீத் அவங்க அடித்த உடனே ஓடிட்டாங்க. எல்லாரும் களத்தை விட்டு ஓடினது எந்த அளவுக்கு, உஸ்மான் யார், அபூபக்கர் லியானு அவர்களும் உமர் லியானு அவர்களும் ஓடிட்டாங்க. அவங்கெல்லாம் ஓடினது வேற காரணத்துக்கு. ஆனால் இந்த இளைஞர்கள், இந்த அன்சாரி இளைஞர்கள் எதுக்கு ஓடினாங்க, அடி சுளிர்னு விழுவுது, ஷஹாதத்து ஈஸியாக நினைப்போம், சொர்க்கத்துக்கு கீழே டைரெக்டாக போயிடுவோம்ட்டு. ஒருத்தர் நம்மளை 50 இடத்துல வெட்டும்போது தெரியும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், மரணம் உங்கள் எதிரில் வருவதற்கு முன்பு நீங்கள் நிச்சயமாக அதனை விரும்பி கொண்டிருந்தீங்க. சாவு வர்றதுக்கு முன்னாடி மதீனாவில் உட்காந்து என்ன பேசிட்டு இருந்தீங்க, நாங்களும் வந்து களத்தில் நிற்போம், நாங்கள் போல்டாக நிற்போம்னு சொன்னீங்க. இதோ இப்பொழுது உங்கள் கண்முன் வந்து விட்டது. கொடுத்து பார்த்தா தானே தெரியும், சாவு கண்ணு முன்னாடி டேஸ்ட் லைட்டாக பட வச்சா தானே தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம உயிர்கள் அல்லாஹ்வுக்காக நாம் அர்ப்பணிக்கணும். கேட்குறது நல்லா தான் இருக்கு, நினச்சிப்பார், கற்பனை பண்ணிப்பார். இன்றைக்கி நைட்டு உங்கள் அப்பாவை வந்து ஒரு வெட்டிட்டா நாளையிலேருந்து உங்கள் அப்பா உங்கள் ஃபேமிலியில் இல்லைன்னா நினச்சிப்பார். ஹம்சார்லேயும் அவன் செத்தா நமக்கு என்ன இருக்கும் தெரியாது.
ஹம்சா ரலியல்லாஹு இடத்துல நம்ம அப்பாவையும் நம்ம பையனையும் வச்சு பார்த்தா நம்ம மனசு என்னவா இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா மண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். இங்கே ஈமான் இருக்கா இல்லையான்ட்டு என்ன ஆயிரும், டிக்ளேர் ஆயிரும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இங்கே என்ன பண்ணுறான், இங்கே அல்லாஹ் அதாவது குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயங்களை ஆசைப்படுறது பெரிய பெரிய ஈஸி, ரொம்ப ஈஸி. அதுக்காக உழைக்கும் போது ஆனால் ஒரு கட்டம் வரும், நம்மளும் சொல்லுவோம் சாகிறதுக்கு நாம் தயாருன்ட்டு. அதாவது அல்லாஹ் வந்து யாரெல்லாம் எனக்கு மவுத்து கூட நான் அதுக்கு ரெடின்னு சொல்லுவோம். அல்லாமா இக்பால்லாம் அப்படி சொன்ன ஒரு ஆள். அவர் வந்து ஒரு டாக்டர் வந்து சொல்கிறாரு, ஹார்ட் அட்டாக் வலி வந்து நெஞ்சு வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இத்தனைக்கு அவர் வந்து துவாவே கேட்டு இருந்திருக்கிறார். அதாவது அவருடைய வேலைக்காரர் வந்து சொல்லுவார் என்னன்னா, அவர் வந்து அடிக்கடி துவா கேட்பார், சத்தமாக கேட்பார். அவர் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா, ரசூல்லா என்ன வயசில் செத்தாங்களோ அதுக்குள்ளே தான் நானும் சாகணும், என் நபியை ஓவர்டேக் பண்ணி நான் வாழக்கூடாது. அவர் சொன்னது ரசூல்லாவுடைய வயசை தாண்டி நான் வாழ்ந்துடக்கூடாது. அவர் 60 செத்தா நானும் 60 சாகணும், 60க்குள்ளே தான் இருக்கணுமே தவிர 60க்கு மேலே இருக்கக்கூடாது, எல்லாம் அதுக்கு மேலே எனக்கு ஆயுசு கொடுத்துறாத. இப்படி அவர் துவா கேட்டிருக்கிறார். என்ன லெவல் ஈமான். அப்போ கடைசியாக அந்த சாவுறதுக்கு அன்னைக்கு நடந்த விஷயத்தை வந்து யூடியூப்பில் கூட அந்த இன்டர்வியூலாம் இருக்குது. அவருடைய வேலைக்காரர் வந்து இன்டர்வியூ வந்து பேசியிருக்காரு. அதில் அவர் சொல்கிறார் என்ன, கடைசியாக வந்து நெஞ்சு வலி வந்துருச்சு, டாக்டர் சொல்லிட்டாரு இவர் வந்து வீட்டில் இனிமேல் வச்சுருந்தா டேஞ்சரு, அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகாதீங்க, நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னா. அப்போ அவர் சொல்கிறார் ரொம்ப நெஞ்சில் வலி இருக்குது, பெயின் கில்லர் ஒன்று கொடுக்குறேன், அதையாவது இன்ஜெக்ஷன் அது போட்டுக்குங்க, பெயின் இருக்காது. அவர் சொல்கிறார் வலி இல்லாமல் நான் சாக விரும்பலை, மவுத்துனா என்னன்னு நான் பார்க்கணும், இன்றைக்கி நைட் நான் செத்துருவேன். அவர் சொல்கிறார் இன்றைக்கி நைட் நான் செத்துருவேன், நான் வலியும் பார்க்கணுன்ட்டு. அப்புறம் சொன்னார், அதே மாதிரி வலியும் வந்துச்சு. அப்படியே அவர் இருந்திருக்கிறார். என்னென்னமோ அவர் நடந்திருக்கு, தொழுதுட்டு குர்ஆன் வச்சுட்டு அவர் ஏதோ ஒன்று தஹஜ்ஜுத் தொழுதுட்டு அதுக்கப்புறம் சஜ்தா செஞ்சுட்டு அப்படியே அவர் செத்துருக்கார். இந்த ஸ்டேஜ் நமக்கும் வரும். ஆனால் அதுக்கு வந்து நம்ம வந்து ஈமானை உருவாக்கணும், பயிற்சி பண்ணணும். பயிற்சின்னா அதான் சொல்கிறதில்ல, ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஈமானும் வரும். புரியுதா? இப்போ ஈமான் விஷயம் கேட்டோம், எப்படி ஈமான் வரும்னா அமலில் வரும், இபாதத்தில் வரும். குர்ஆன் படிக்கும்போது இப்போ நம்ம பேசும்போது இப்போ நம்ம எல்லாருடைய ஈமானும் ஏறிடும். இப்போ இறங்கி போனோம்னா அப்படியே மைண்டு மறுபடியும் ரொட்டீனில் போகும். அவங்கவுங்க ஃபோனை எடுக்கும்போது அல்லது இதும்போது சாப்பாடு தட்டில் போடும்போது ஒருத்தர் சிரித்து பேசும்போது அப்படியே ஈமானு கலையும். அப்போ இதை கலையாமல் அடிக்கடி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன், நான் நடத்தலைனாலும் குர்ஆன் கிளாஸ் நடத்துங்க, இல்லைன்னா உங்களுக்கு டவுன் ஆகிட்டே போயிட்டே இருக்கும், அசால்ட்டு வரும், துனியாவை நோக்கி போயிட்டே இருப்பீங்க. அப்போ கண்டிப்பாக அதை நான் ரீஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னுடைய ஈமானை வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு என்னென்னவோ பண்ணிகிட்டே இருப்பேன். அது நடந்துகிட்டு இருக்கும். அது நம்மளும் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும், இப்போ அல்லாஹ் சொன்னால அது சொர்க்கத்துக்கு அந்த ஒரு தகுதி நமக்கும் வரும். நாமளும் மரணத்தை வந்து டிக்ளேர் பண்ணுவோம், தோ நான் சாகிறதுக்கான டைம் வந்துருச்சு, நான் வந்து சாவை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுறதுக்கு, அல்லாவை விரும்புவதற்கு, நான் அல்லாஹ்கிட்ட போகிறதுக்கு நான் தயாராகிட்டேன் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் வரும். அந்த டைமில் ஹாஸ்பிட்டலில் பெட்டை பார்த்து பயப்பட மாட்டோம். அந்த டைமில் என்ன நடக்காது, எனக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க, என்னை ஜிப்மரில் சேர்த்துங்க, என்னை சிஎம்சியில் கூட்டிகிட்டு போங்க, என்னை வந்து அப்போலோவில் ட்ரை பண்ணுங்க, என்னை வந்து பெஸ்ட்டு சர்ஜன் என்ன இருக்கோ அவருடைய இதை காட்டுங்க, அப்போ அது சொல்ல மாட்டோம். அப்போ அந்த ஈமானு வந்து மெச்சூரிட்டி வந்து அது ரெடி ஆகும்போது வர மாட்டோம். ஸோ இது வந்து அல்லாஹ் வந்து சொல்கிறான். இப்போ சாவு வந்து ஆசைப்படுறது பெரிய விஷயம் இல்லை, ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நின்றுச்சு அப்படின்னா அப்போ இப்போ என்ன பண்ணுறீங்க, எங்கே ஓடுறீங்க அப்படிங்கிறான். சஹாபாக்கள் ரசூல்லா லெவலுக்கு ட்ரைனிங் கொடுத்தே நிற்க முடியாது. சாவை வந்து ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது வரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உஹதுடைய வேறு விஷயங்கள் பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.